ரகசிய வருகை தேதியும் விழிப்பாய் இருத்தலும். வேதாகம அடிப்படையில் கடவுளுடைய தீர்க்கதரிசன காலவரிசையில் ரகசிய வருகையும் வெளிப்படையான இரண்டாம் வருகையும் தனித்துவமான நோக்கங்களை கொண்ட தனித்துவமான நிகழ்வுகளாகும். ரகசிய வருகை. இரண்டாம் வருகை. இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக திரும்புகிறார். இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களோடு திரும்புகிறார். இயேசு பூமிக்கு இறங்க மாட்டார். அவர் நடுவானத்தில் இருப்பார். அவருடைய பூமிக்குரிய ஆட்சிக்கு முன்னோட்டமாக அவர் ஒலிவ மலையில் இறங்குவார். இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஓர் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். தம்மை நிராகரித்தவர்களுக்கு அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். ரகசிய வருகை எந்த நேரத்திலும் ஏற்படலாம். இரண்டாம் வருகை உபத்திரவ காலத்தின் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும். வேறுபாடுகளின் விளக்கம். ரகசிய வருகை. இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்காக திரும்புகிறார். தம்முடைய பரிசுத்தவான்கள் என்பது ஏற்கனவே மரணத்தை நம்பி ரகசிய வருகையை எதிர்பார்த்து இறந்த மணவாட்டிகளையும் அதே நம்பிக்கையுடனும் ஆர்வத்துடனும் வாழ்பவர்களையும் குறிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4:15-17 வரை. 15. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடிருக்கும் நாம் நித்திரையடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17. பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். யோவான் 14:1-3 வரை. 1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். 2. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படியில்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். புதிய ஏற்பாட்டிலிருந்து கீழே மேற்கோள் காட்டப்பட்டுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சில வார்த்தைகள் பரிசுத்தவான்களாக கருதப்படுபவர்கள் யார் என்பதை கூறுகின்றன. யோவான் 3:5-7 வரை. 5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்குச் சொல்லுகிறேன். 6. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். 7. நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். மத்தேயு 7:21-23 வரை. 21. பரலோகத்திலிருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானேயல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். 23. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமச் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். மத்தேயு 25:1-46 வரை. ஞானமும் முட்டாள்தனமுமான கன்னிப் பெண்களின் உவமை. 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். 2. அவர்களில் 5 பேர் புத்தியுள்ளவர்களும்
5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். 3 புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்துக் கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. 4 புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களின் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். 5 மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். 6 நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. 7 அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். 8 புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். 9 புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமலிராதபடி நீங்கள் விக்கிரகங்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். 10 அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. 11 பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். 12 அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 13 மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். தாலந்துகளின் உவமை. 14 அன்றியும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்புக் கொடுத்தது போல் இருக்கிறது. 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவரிடத்தில் 5 தாலந்தும், ஒருவரிடத்தில் 2 தாலந்தும், ஒருவரிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 16 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். 17 அப்படியே 2 தாலந்தை வாங்கினவனும் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 18 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். 19 வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். 20 அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 21 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 22 2 தாலந்தை வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். 23 அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். 24 1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். 25 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். 26 அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அரிக்கிறவன்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன்றும் அறிந்திருந்தாயே. 27 அப்படியானால்
நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி 28 அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். 29 உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். 30 பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். மனுஷகுமாரனின் நியாய தீர்ப்பு. 31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 33 செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 35 பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். 36 வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். 37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? 38 எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? 39 எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். 41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 42 பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. 43 அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். 44 அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். 45 அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். 46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். 2 இயேசு பூமிக்கு இறங்க மாட்டார், அவர் நடுவானத்தில் இருப்பார். 1 தெசலோனிக்கேயர் 4:15 முதல் 17 வரை. 15 கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. 16 ஏனெனில்
கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். 17 பின்பு உயிரோடிருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். 3 இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். வெளிப்படுத்துதல் 19 7 முதல் 9 வரை. 7 நாம் சந்தோஷப்பட்டு களிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். 8 சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. 9 பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கலியாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். 4 இரகசிய வருகை எந்த நேரத்திலும் ஏற்படலாம். மத்தேயு 24 36 முதல் 44 வரை. 36 அந்த நாளையும் அந்த நாழிகையையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். 37 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 38 எப்படியெனில் ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும். 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். 40 அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 41 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 42 உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். 43 திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிடுவட்டான் என்று அறிவீர்கள். 44 நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். இரண்டாவது வருகை. இயேசு தம்முடைய பரிசுத்தவான்களோடு திரும்புகிறார். இரகசிய வருகையில் எடுத்துக் கொள்ளப்படும் பரிசுத்தவான்கள். யூதா 1 14 முதல் 15 வரை. 14 ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தமும். 15 தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமாயிரமான தமது பரிசுத்தவான்களுடன் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். 2 தம்முடைய பூமிக்குரிய ராஜ்யத்திற்கு முன்னோட்டமாக அவர் ஒலிவ மலையில் இறங்குவார். சகரியா 14 3 முதல் 4 வரை. 3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். 4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவு மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். 3 தம்மை நிராகரித்தவர்களுக்கு அவர் நியாய தீர்ப்பை கொண்டு வருவார். மத்தேயு 25 31 முதல் 46 வரை. 31 அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது
தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32 அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 33 செம்மறியாடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். 35 பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். 36 வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலிலிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். 37 அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? 38 எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? 39 எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறவராகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். 40 அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். 41 அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். 42 பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. 43 அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலில் அடைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். 44 அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். 45 அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். 46 அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்றார். 4 இரண்டாம் வருகை உபத்திரவ காலத்தில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழும். இரகசிய வருகை நடந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது 7 வருட உபத்திரவ காலத்தின் முடிவில் இயேசு 2ஆம் முறையாக பூமிக்கு திரும்புவார். ஒரு தாழ்மையான குழந்தையாக அவர் பெத்லகேமுக்கு வந்ததிலிருந்து அவரது இந்த வருகை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கும். 2ஆம் வருகையில் அவர் தனது புனிதர்களால் சூழப்பட்ட பிரபஞ்சத்தின் உன்னதமான ராஜாவாக தோன்றுவார். அர்மகெதோன் போரில் தீய சக்திகள் விரைவில் தோற்கடிக்கப்படும். பின்னர் கிறிஸ்து பூமியில் தனது நித்திய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். வெளிப்படுத்துதல் 19 11 முதல் 21 வரை. 11 பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ, ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். 12 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
அவருக்கேயன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. 13 இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. 14 பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரந்தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். 15 புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்புக்கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிரகோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். 16 ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. 17 பின்பு ஒரு தூதன் சூரியனில் நிற்க கண்டேன். அவன் வானத்தின் மத்தியில் பறக்கிற சகல பறவைகளையும் பார்த்து 18 நீங்கள் ராஜாக்களின் மாம்சத்தையும் சேனை தலைவர்களின் மாம்சத்தையும் பலவான்களின் மாம்சத்தையும் குதிரைகளின் மாம்சத்தையும் அவைகளின் மேல் ஏறியிருக்கிறவர்களின் மாம்சத்தையும் சுயாதீனர் அடிமைகள் சிறியோர் பெரியோர் இவர்கள் எல்லாருடைய மாம்சத்தையும் பட்சிக்கும்படிக்கு மகா தேவன் கொடுக்கும் விருந்துக்கு கூடி வாருங்கள் என்று மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டான். 19 பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறியிருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். 20 அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். 21 மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தியடைந்தன. ரகசிய வருகை பற்றிய இறுதி பார்வை. உதாரணமாக ஒரு கர்ப்பிணி பெண் குழந்தை பிறக்கும் நேரத்தை எதிர்நோக்கி காத்திருப்பதை எடுத்துக் கொள்வோம். ஒரு குழந்தை கருத்தரிப்பதை பற்றி தம்பதிகள் அறிந்ததில் இருந்து குறிப்பாக குழந்தை பிறக்கும் வரை தாய்க்கு கூடுதல் கவனிப்பு அளிக்கப்படுகிறது. பிரசவ நேரம் நெருங்கும் போது எச்சரிக்கை மற்றும் கவனிப்பின் தீவிரம் அதிகமாக இருக்கும். மிகவும் திறமையான மருத்துவரால் கூட குழந்தை பிறக்கும் சரியான நேரத்தை கூற முடியாது. இயேசு கிறிஸ்து மணமகனாக திரும்புகிற முதல் நிகழ்வின் சரியான நாள் மற்றும் நேரம் பற்றி, அதாவது ரகசிய வருகை, பரலோகத்தின் தேவதூதர்களுக்கு மட்டுமல்ல மணமகனுக்கும் தெரியாது. மத்தேயு 24:36 குழந்தை பிறக்கும் நேரம் நெருங்குகிறது என்ற எச்சரிக்கையே தாயின் உடலில் ஏற்படும் பல்வேறு மாற்றங்களிலிருந்து பெற்றோரும் மற்றவர்களும் எளிதில் புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறே பரிசுத்த மணமகன் இறுதி காலத்தின் இறுதி நாட்களின் பல அறிகுறிகளை மத்தேயு 24, லூக்கா 21, மார்க்கு 13 பகுதிகளில் பட்டியலிட்டுள்ளார். இந்த அடையாளங்களும் முடிவு காலத்தின் பிற நிகழ்வுகளும் அப்போஸ்தலர் யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. வெளிப்படுத்தல் புத்தகம் முதல் நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்டது. தேவனுடைய ஆவியால் வெளிப்படுத்தப்படாவிட்டால் அந்திக்கிறிஸ்து 7 வருட உபத்திரவத்தின் போது பிரத்யேகமாக பயன்படுத்த வேண்டிய சமீபத்திய மற்றும் கற்பனை செய்ய முடியாத விஞ்ஞான வளர்ச்சிகளை பற்றி அப்போஸ்தலர் யோவான் எப்படி எழுத முடியும்? எனவே உலகத்தில் இப்போது நிகழும் அடையாளங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசுவின் வருகை மிக அருகில் உள்ளது என்பதை நாம் உறுதியாக நம்பலாம். மேலும் இந்த பூமியில் நம்முடைய சொந்த வாழ்க்கையின் முடிவை பற்றி நாமே உறுதியாக இல்லை, ஆனால் அவருடைய ராஜ்யத்தில் பரிசுத்த திரியேக கடவுளுடன் நித்தியமாக இருக்க எப்போதும் ஆவலுடன் காத்திருக்கிறோம் என்பதால் ரகசிய வருகை தேதியில் உண்மையில் எந்த சர்ச்சையும் தேவையில்லை. இவ்வுலகில் நம் வாழ்வை முடிவுக்கு கொண்ட எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நமது இயற்கை மரணம், மாரடைப்பு, விபத்து போன்றவை. நாம் இவ்வுலகை விட்டு பிரிந்த பிறகு
இனி எந்த விதமான மனந்திரும்புதலுக்கும் வாய்ப்பே இல்லை. எனவே இந்த பூமியில் நமது குறுகிய மற்றும் தற்காலிக வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் விழித்து தயாராக இருப்போம். பூமியில் நம் குடும்பத்தை விட்டு பிரிவதற்கு அல்லது ரகசிய வருகைக்கு நம்மை எவ்வாறு தயார்படுத்திக் கொள்வது? பின்வருவனவற்றை செய்வதன் மூலம் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ளலாம். 1. ஆண்டவரிடம் நெருங்கி வருவதன் மூலம். ஜெபத்தில் கடவுளுடன் தரமான நேரத்தை செலவிடுவதும் கர்த்தருடன் ஐக்கியப்படுவதும் ரகசிய வருகை அல்லது முந்தைய புறப்பாட்டிற்கு நாம் தயாராக கூடிய மிகப்பெரிய வழிகளில் ஒன்றாகும். ஜெபம் நம்மை நம் சிருஷ்டிகருடன் நெருக்கமான உறவுக்குள் கொண்டு வந்து அவரோடு நெருக்கமாக இருப்பதற்கான விருப்பத்தை உருவாக்கும். நாம் கர்த்தருக்கு நெருக்கமாக இருந்தால் ரகசிய வருகை அல்லது நமது முந்தைய புறப்பாடு நம்மை அறியாமலோ அல்லது ஆயத்தமாக இருக்காமலோ ஏமாற்றாது. 2. வேத வாக்கியங்களை படிப்பதன் மூலம். நாம் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது வேத வாக்கியங்களில் தங்கியிருக்கும் வல்லமையின் காரணமாக நாம் கர்த்தரிடம் நெருக்கமாக இழுக்கப்படுகிறோம். மேலும் நாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்கும் போது நாம் எவ்வாறு சரியாக வாழலாம் மற்றும் தயாராக இருக்க முடியும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை பெறுவோம். 3. புனிதமாக வாழ்வதன் மூலம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது ஆண்டவரை மகிழ்விக்கும். நம் வாழ்வில் பரிசுத்தம் வெளிப்படாமல் மேற்கூறிய எந்த நிகழ்வுகளுக்கும் நாம் தயாராக இருக்க மாட்டோம். நாம் கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஆட்சி செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் என்பது நமது அன்றாட வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். 4. கர்த்தரின் மீது நம் கவனத்தை வைப்பதன் மூலம். நாம் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க விரும்பினால் நம் கவனம் இறைவன் மீது இருக்க வேண்டும். பிசாசு நம் கவனத்தை இழக்கச் செய்ய விரும்புகிறது. இதனால் நாம் மிகவும் பிஸியாகவும் குழப்பமாகவும் சோர்வடைந்து பாதையை விட்டு விலகிச் செல்லவும் செய்கிறது. பிசாசு நமக்கு அந்த தீய காரியங்களை செய்ய முடிந்தால் கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்முடைய விலைமதிப்பற்ற மற்றும் நம்பிக்கைக்குரிய வாழ்க்கையை நாம் இழக்கச் செய்வதற்கு அவன் ஒரு நல்ல வாய்ப்பை கொண்டுள்ளான். 5. ஒருவரை ஒருவர் நேசிப்பதன் மூலமும் மன்னிப்பதன் மூலமும். 1 பேதுரு 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரிலொருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்றும். மத்தேயு 6:15. நாம் மற்றவர்களை மன்னிக்காவிட்டால் பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்க மாட்டார் என்றும் பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தவும் மன்னிக்கவும் முடியாவிட்டால் நாம் கடவுளுடன் பெரிய சிக்கலில் இருக்கிறோம். கிறிஸ்துவுடனான 1000 ஆண்டு ஆட்சியின் ஒரு பகுதியாக இருக்கவும் முடியாது. அன்புதான் நம்மை ஒன்றாக வைத்திருக்கும் மூலப்பொருள். ரோமர் 13:11. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது இரட்சிப்பு சமீபமாயிருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாயிருக்கிறது. தி எண்ட்.